பகவத்கீதை 10வது அத்தியாயம் 11வது வகுப்பு 30வது ஸ்லோகம். பிரக்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலஹ கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ய பக்ஷிணாம் பிரக்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலஹ கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ய பக்ஷிணாம். என்னவாக எல்லாம் நான் இருக்கின்றேன் என்று ஒவ்வொன்றாக பகவான் சொல்லி வருகின்றார். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்ப்போம். ஸ்லோகம் பிரக்லாதச்சாஸ்மி தைத்யானா. தைத்யானம் என்றால் அசுரர்களுக்குள், அசுர வம்சத்தவர்களுக்குள் அகம் நான் அஸ்மி இருக்கிறேன். யாராக இருக்கிறேன்? பிரக்லாதக, பிரக்லாதனாக நான் இருக்கின்றேன். இது கேள்விப்பட்டிருப்போம். இந்த புராணம்லாம் கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தெல்லாம் பார்த்துருப்போம். தர்மத்தை பின்பற்றியவன், பரமபக்தன், பக்தர்களுள் உயர்ந்தவன், சிறந்தவன். அப்படிப்பட்ட பிரக்லாதனாக நான் இருக்கின்றேன். அது சொல்கிறார். திதி வம்சத்தில் வந்தவர்களுள், அப்படி திதி வம்சத்தில் வந்தவங்களுக்கு பேர் தான் தைத்தியர்கள் அப்படி சொல்லி பேர் வந்தது. நான் பிரக்லாதன். இப்போ அசுரர்களுக்குள்ளும் உயர்ந்தவர்கள் தோன்றுவார்கள். உதாரணம் பிரக்லாதனே. தைத்தியர்கள் என்பதற்கு திதி வம்சம் சொல்லி சொன்னார். திதி என்பவர் தக்ஷ பிரஜாபதியினுடைய புதல்வி. இது புராண விஷயம். காஷ்யப முனிவருக்கு திதி மனைவி. அவருடைய மக்களுக்கு தான் தைத்தியர்கள் அப்படி சொல்லி பேர். அப்படி வந்த அந்த தைத்தியர்கள் தேவர்களுக்கு பகைவர்களானார்கள். அவர்களுக்குள் ஒருவன் தான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுனுடைய பிள்ளை தான் பிரகலாதன். இந்த வரலாறு சொல்லணும். தைத்தியன்னு சொல்லி சொன்னால் திதி வம்சத்தவர்கள். கஷ்யப மகர்ஷி. நம்முடைய காஷ்மீருக்கே கஷ்யபருடைய ஆளுமையிலிருந்து அந்த முனிவருடைய பேர் தான் காஷ்மீர் என்ற பேரே வந்தது. இன்றைக்கி என்னென்னா அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கு. கஷ்யப முனிவர் வாழ்ந்த இடம், அவருக்குரிய இடம், அவருடைய புதல்வர்களாக இருந்து ஆட்சி செய்த இடம். சரி, அடுத்து பாருங்கோ. காலக கலயதாம், நான் காலமாக இருக்கிறேன். எண்ணிக்கையில் நான் காலமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னொரு பொருள், நல்லது கெட்டது முதலியவைகள் எல்லாம் கொடுப்பதில் சுபம் அசுபம் விருத்தி, அதாவது வளர்ச்சி, க்ஷயம் தேய்வை தருவதில் நான் காலமாக இருக்கின்றேன். எல்லாம் காலம்தானே. நம்ம டேட் ஆஃப் பர்த்ன்றது காலத்தை வச்சு தானே. எவ்வளோ காலம் வாழ்ந்துன்றது தான் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த். என்ன வயசாச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு அர்த்தம். ஆக நமக்கு வாழ்க்கையில் என்னென்னா பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுறோம்? ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகத்தை கொண்டு போனால் அந்த ஜாதகம் பார்க்குற ஜோசியர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம், இவ்வளோ மாதம், இவ்வளோ நாட்கள், இவ்வளோ மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் இல்லை, அப்புறம் நல்ல காலம் பிறக்கும் அப்படி சொல்லி சொல்கிறார் இல்லையா? டைம் தானே சொல்கிறாங்க, காலம் தானே சொல்கிறாங்க. அது வரல உங்களுக்கு கெட்ட காலம் சொல்லிட்டார். ஆக காலத்தினால் நமக்கு கிடைப்பவை நிறைய இருக்குது. ஒரு பக்குவப்படுவதுக்கு கூட காலம்தான் முக்கியமாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் காலத்தில் அவங்க கொஞ்சம் வருவாருங்க, கொஞ்சம் காலம் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலத்தை நம்ம போடுறோம். ஆக அப்படிப்பட்ட காலமாக நான் இருக்கிறேன். அடுத்து பாருங்க. மிருகாணாம் ச மிருகேந்திரோகம். மிருகாணாம் சொல்லி சொன்னால் மிருகங்களுக்குள், விலங்குகளில் நான் மிருகேந்திரோகம்
சிங்கமாக இருக்கேன்னு சொன்னார். சிங்கம் சாஸ்திரங்கள் புகழ்ந்து பேசப்படும். நான் கூட சொல்லுவோம், நீ சிங்கம்டா அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. ஆம்பளை சிங்கம்டா, பொம்பளை சிங்கத்தை என்ன பண்ணுறது, எதுவும் சிங்கம்தான் அப்படி சொல்லுவோம் நம்ம. பெண் சிங்கத்தை என்ன சொல்கிறது? ஆக அந்த சிங்கத்துக்கு என்ன எப்படிப்பட்ட குணம் இல்லையாம், ஏகோகம், நான் தனியாக இருக்கின்றேன் என்றெல்லாம் நினச்சி வருத்தப்படுறது இல்லையா. அது வருத்தப்பட நான் தனியாக இருக்குன்னு வருத்தமே படுறது இல்லை. அதனால தான் அது மெஜஸ்டிக். அதுதான் அதுக்கு தனியாக வசிக்கும். சொல்லுவோம், சிங்கம் கூட்டமாக வராதான், சிங்கம் சிங்களாகத்தான் வருமா வாழுமா, தனியாக தான் வாழுமா. அது பொதுவாக தனியாக கம்பீரமாக அமர்ந்திருக்கும். அது யார் தயவிலும் அது இருக்கலை, யார் தயவிலும் அது காட்டுக்கு தலைவனாக இருக்கலை, யாருடைய கூட்டணியும் அதுக்கு தேவையில்லை. சுயமேவ மிருகேந்திரதா, தானே தன்னுடைய சக்தியினால் தன்னுடைய தகுதியை அது பெற்றுள்ளது. இதெல்லாம் சிங்கத்தை பற்றிய விஷயத்தில் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு சகாயம் செய்ய ஆள் இல்லையே என்றெல்லாம் நினைக்காது. அடுத்து சிங்கம் என்ன பண்ணுமா, அப்படி கொஞ்சம் தூரம் போனால் திரும்பி அப்படி பார்த்துட்டு போகுமா, பின்னால் யார் வராங்கன்னு. அது சிங்கத்துக்குரிய சில குணங்கள் அது சொல்லுவாங்க. நாம் கூட வாழ்க்கையினுடைய பிற்பகுதியும் பார்க்கணும், பார்த்து முற்பகுதியை திட்டமிடணும், ரெண்டுமே இருக்கணும். அடுத்து பாருங்க, அசகாயோகம், தனியாக வேட்டைக்கு போகணுமே அப்படி சொல்லி நினைக்காதான், தனியாக தான் வேட்டைக்கு போகணும். கிருசோகம், நான் ஒல்லியாக இருக்கேனே, யானையை போல் குண்டாக அவ்வளோ ஒசரமாக இல்லையே, அப்படிலாம் அது கம்பேரிசனே கிடையாது. சொப்பனோபி நான் சிந்தா, கனவில் கூட இந்த எண்ணெல்லாம் அதுக்கு இல்லையா, நான் தனியாக இருக்கேனே, நான் குண்டா இல்லையே, நான் அப்படி இருக்கேனே, அப்படிலாம் என்ன எண்ணம் கனவுல கூட அதுக்கு இல்லையா. அதுக்கு பேர் தான் சிங்கம் சொல்கிறாங்க. சிங்கம் என்ற வார்த்தைக்கு நாமளே தெரியாது, அவன் சிங்கம்ப்பா, சிங்கமாட்டம் வராமல் பாருங்கள். அது கம்பீரம், தோற்றம், அதெல்லாம் அந்த சிங்கன்ற விலங்கு கொடுக்கப்பட்டிருக்கூட விசேஷணங்கள். மிருகராஜாவான சிங்கத்துக்கு இந்த எண்ணெல்லாம் வராதான். இந்த சிங்கத்தை பற்றி திருப்பாவில அன்னை ஆண்டாள் எந்த கொகையில் போய் அந்த சிங்கத்தை பார்த்தாங்க தெரியல, ஒரு பாட்டு அழகாக சொல்லுவோம். மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழித்து வேரி மயிர்ப்பாடு வேப்பாடும் போந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுமா போலே நீ தீவண்ணா. கண்ணனை சொல்கிறா, நீ நான் சொல்லியிருக்க போட்டிருக்க ஆசனத்தை உட்காந்து எங்களுக்கு தீர்வு சொல்லுன்றா. எவ்வளோ அழகாக பாருங்கள். அந்த மாறி மலை மழையாக பெய்யக்கூடிய அந்த மலையில் ஒரு குகை, அந்த குகையில் சிங்கம் இருக்கான், வசித்துக்கிட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேட்டவுடனே என்ன பண்ணால் அப்படி முழிச்சு பார்த்தேன், தீவிழித்து அதை கண்ணை அப்படி தீவிழிக்கிறாப்புல இருக்குமா, தீவிழித்து வேரி மயிர்ப்பாடு, உடனே பிடரி இப்படி ஆட்டிச்சான். வேறு மயிர்ப்பாடு வேப்பாடும் போந்து உதறி எந்திரிச்சு ஒரு உதறிச்சான். உதறி அப்படி நடந்து வருதான். ரொம்ப அழகாக சொல்கிறேன். வேப்பாடும் போந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி ஒரு சவுண்டு விடுதான். முழங்கி புறப்படுமா போல. சிங்கம் வரும்போது இதெல்லாம் நடக்குமா. எந்த குகையில் ஆண்டாள் பார்த்தாங்க தெரியல அந்த காலத்தில். ரொம்ப அழகாக அந்த வர்ணனை, திருப்பாவே இது. ஆமாம், நல்ல பாடல் அது. அடுத்து பாருங்க, பக்ஷி நாம் பறவைகளுக்குள் வைனதயக கருடனாக உள்ளே. வைனதேயக சொல்லி சொன்னால் வினதாவின் புத்திரன் வைனதேயக. வினதா அவங்க அம்மா பேர். அந்த காலத்தில் அம்மா பேர் வச்சு தான் சொல்லுவாங்க, குந்தி புத்திரன். ஆமாம், திதியுடைய புத்திரர்கள் தான் தைத்தியர்கள், அசுரர்கள். ஆனால் அவங்க அப்பா ரிஷி கஷ்யபர். அதுபோல் இங்கே வினதாவினுடைய புத்திரன் அது வைனதேயக. யாருன்னா கருடனுக்கு அந்த பேர். வைனதயக அகமஸ்மி பக்ஷிராஜன். கருடன் யார்? சிங்கம் மிருகராஜன், கருடன் பக்ஷிராஜன். அதுவாக நான் இருக்கின்றேன். பக்ஷி அந்த கருடன் எங்கே இருக்கும்? மகாவிஷ்ணுவுடைய வாகனம். பெருமாள் கோயிலில் கருட சேவை ரொம்ப விசேஷம் இல்லையா, ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. வைணவர்கள் அவர் பெரிய திருவடின்னு கொண்டாடுவாங்க. ஆக அப்படிப்பட்ட கருடனாக நான் இருக்கின்றேன். அடுத்து 31வது ஸ்லோகம். பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமகம் ஜஷானாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜானவி பவதாமஸ்மி
ராமசஸ்திரபிருதாமகம் ஜஷாணாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜானவி. ஸ்லோகத்தை பார்க்கலாம். பவதாம் தூய்மைப்படுத்தும் சாதனங்களுக்குள் நான் என்னவா? பவனக காற்று சொல்கிறாங்க. பவன புத்திர ஹனுமான் சொல்லுவாங்க பாரு, வாயுடைய புத்திரன். பவனக சொல்லி சொன்னால் காற்று சொல்லி அர்த்தம். ஆமாம். அஸ்மி என்றால் நான் இருக்கிறேன். இந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றும் தூய்மைப்படுத்தும் தன்மை உடையது, ஆகாசத்தை தவிர. இதில் காற்று மிக மிக சூக்ஷமானது. ஆகாசம் அசுத்தமும் ஆகாது, தூய்மையும் படுத்தாது. ஆக மற்ற நான்கும் தூய்மைப்படுத்த பயன்படும். மண், நீர், நெருப்பு, காற்று நான்குமே தூய்மைப்படுத்த பயன்படுவது. அடுத்தது பாருங்க. ராமக சஸ்திர பிரதாமகம், நான் ராமனாக இருக்கிறேன். சொல்கிறது யார்? கிருஷ்ணர். சஸ்திர பிரதாம் சொன்னால் ஆயுதம் ஏந்தியவர்களில் நான் ராமனாக உள்ளேன். கோதண்டமும் வில்லும் இல்லாமல் ராமரை பார்க்க முடியுமா? சேர்ந்து தான் இருக்கும். அந்த வடிவம் அப்படி தான் நமக்கு அமைச்சிருக்கிறார். தர்மத்தை நிலைநாட்ட ஆயுதத்தை ஏந்தி இருப்பவர்கள் நான் ராமனாக இருக்கின்றேன் சொல்கிறது கிருஷ்ணர். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் ஆயுதத்தை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். அப்படி ஆயுதத்தை பயன்படுத்துபவர்களுக்குள் ராமனாக இருக்கின்றேன். நன்மைக்காகவே ராமபிரான் கையாண்டார், நன்மைக்காகவே கையாண்டார். அந்த யாகத்தை காக்க போகும்பொழுது அந்த அறைக்கு மேலே அம்பை விடுவதற்கு தயங்கினார். இல்லை இல்லை, தர்மத்தை காப்பதில் யார் எதிர்த்திருந்தாலும் ஆண் பெண் பார்க்க வேண்டாம் என்று அவருக்கு ஒரு நியாயத்தை சொல்லி ராமபிரானை அந்த அஸ்திரத்தை பயன்படுத்த வைத்தவர் விஸ்வாமித்திரர். அந்த பாட்டு இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் அதில் இருக்கிறது. சொல்லினும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் மார்பினல் மேல் விடுதலும் அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போய் நல்லார் பொல்லாருக்கு சொன்ன பொருள் என போயிட்டுன்று. நிறைய ஒரு அருமையான உதாரணம். அவர் அம்பு விடுறாராம். அல்லோக்க மார்புனா கருத்த அந்த பாறையை போன்ற மார்பில் அந்த அம்பு சென்று ரொம்ப அனாயாசமாக வந்துடுதான். ராமருடைய அம்புக்கு என்ன விசேஷம்னா, சென்று தாக்கிட்டு அவர் அம்பராவது உனக்கு வந்து உட்காந்துக்குமா. இந்த காலத்து பிரம்மோஸ் என்னென்னு சொல்கிறோம் பாருங்க, அது போல் அதெல்லாம் திரும்பி வராத, நான் அவருடைய அம்பு மட்டும் வந்து உட்காந்துக்குன்னு சொல்லுவோம். அது எப்படி அனாயாசமாக போச்சுன்னு சொன்னால், நல்லவங்க எதுனா சொன்ன நல்ல விஷயத்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறோம் பாருங்க, அது போல் நல்லார் பொல்லாருக்கு சொன்ன பொருளென போயிட்டு அவ்வளோ சுலபமாக போயிடுச்சு. காசாக பணமா. அது வேகத்தை சொல்கிறார். சொல்லினும் கடிய வேக சுடுசரம், சரம்னாவே அம்பு ராமபானம். சுடுசரம் நெருப்பை கக்கிக்கிட்டு போதும், அவ்வளோ சூடாக இருக்குமா. வேக சுடுசரம் இவ்வளோ வேகமா. அதுவும் என்னென்னா சொல்லினும் சவுண்டை விட அதிகமான வேகத்தை உடையதான். அழகாக சொல்கிறார் கம்பர் வார்த்தை தான் அது. சொல்லினும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் மார்பினல் மேல் விடுதலும் அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போய் நல்லோர் பொல்லாருக்கு சொன்ன பொருள் என போயிட்டு. எத்தனை உதாரணத்தை ஒரு பாட்டில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் கவித்துவம், அதுதான் பெரிய கவி சக்கரவர்த்தி சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு பாட்டை ரசிக்கக்கூடிய பாடல்கள் தான் கம்மனுடையது. என்னை முதலில் அம்பு வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக நான் விடுறதான்னு சொல்லி நினைக்கிறார். அங்கே தான் சில நியாயங்கள்லாம் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் தான் அழைச்சின்னு போகிறார் யாகத்துக்கு. ரொம்ப அழகான இடங்கள் அதெல்லாம். ஆக தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மகாபாரதத்தில் பார்த்தா பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியர், சல்லியன், ஈவன் கர்ணனை இப்போ விசேஷமாக போய் பேசுகிற கர்ணனுக்கு கூட அங்கே தர்மத்தின் பக்கம் நின்று யுத்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சத்திரியர்கள். ஆனால் ராமபானம் ஒரு நாளும் அதர்மத்திற்கு துணை போனதே இல்லைன்னு சொல்கிறார். அதுதான் இங்கே. ஆக ஆயுதத்தை ஏந்தி அனைவரும் தர்மத்துக்காக ஏந்துவதில்லை. சரி, ராமச்சந்திர பிரபு எப்பவுமே அப்படி உபயோகப்படுத்தலையா? மகாபாரதத்தில் பீஷ்ம துரோணர் கூட கிடைக்கல அந்த வாய்ப்பு. அடுத்து பாருங்கள். ஜஷானாம் மகரக அஸ்மி. ஜஷானாம் என்றால் மீன்களுக்குள் நான் என்னவா இருக்கேன்? மகரம். மகரம் என்ற ஜாதி மீனாக இருக்கின்றேன்.
இந்த மகரம் என்ற ஜாதி மீனுக்கு சித்பவான் சுவாமி சுறா மீன் போட்டுவிட்றார். சித்பவான் சுவாமிக்கு பகவத்கீதையில் சுறா மீன் போட்டிருப்பார். மகரம் என்பது சுறா மீனை குறிக்கின்ற சொல்லாக்கம் போட்டுறார். கேரளாவில் பகவான் பிறந்திருந்தால் பகவான் நான் செம்மீனாக இருக்கேன்னு சொல்லலாம். அங்கே விசேஷமாக சொல்லுவாங்க, செம்மீன் சொல்லுவாங்க கேரளாவில். ஸ்ரோதசாம் அஸ்மி ஜானவி. ஸ்ரோதசாம் என்றால் ஓடுகின்ற நதிகளுக்குள் நான் ஜானவி கங்கையாக இருக்கின்றேன். கங்கைக்கு இன்னொரு பேர் ஜானவி. அதோ ஜன்னு மகரிஷி அப்படி சொல்லி ஒருத்தர் தவத்தில் இருந்தார். அப்போது பகீரதனுடைய வேண்டுகோளுக்கு தவத்துக்கிணங்கி ஆகாய கங்கையாக இருந்தால் பூமிக்கு வருகிறார். பூமிக்கு வரும்பொழுது ஓடி வரும்பொழுது அந்த வேகத்தில் முதல் சிவபெருமானை தாங்கி நிற்கிறார். அது பிறகு தன் ஜடாபாரத்தை அப்படி இழுத்து விடுறார். அதிலேருந்து கிடச்சிதான் கங்கை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அவர் வரும்போது எவ்வளோ தடைகள் பாருங்கள். அவருடைய ஆசிரமத்தெல்லாம் அடிச்சிட்டு வந்துடும். அவர் பார்க்குறார், தியானத்தில் இருக்கார். முடிச்சு பார்த்தா ஆசிரமத்தை அடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தா அது கங்கைன்னு சொல்லி தெரிஞ்சால் அதை எடுத்து குடிச்சிடுறாரு. ஆமாம். அப்புறம் பகீரதன் வந்து ஐயா சாமி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி, நீங்கள் அதை வெளியே கொண்டு வந்து ஆசிரமத்தில் அடிச்சுட்டு போயிட்டு சரி பரவாயில்லன்னு அவர் இடத்துலேருந்து மறுபடியும் வெளிப்பட்டவள் தான். அதனால ஜன்னு மகரிஷியினுடைய உள்ளிருந்து வெளிப்பட்டனா அவருக்கு ஜானவின் பேர். ஜானவி. ஆமாம், ஜாக்னவி. ஜா இகு வரணும், ஜாக்னவி அப்படி தான் இருக்கும் அந்த இதுவில். ஜன்னு மகரிஷினுடைய புத்திரின்னு சொல்லி அர்த்தம் ஜானவி. ஜானவின்னா கங்கைக்கு பெயர். கங்கையுடைய பெருமையை பார்த்தா தான் தெரியும், சும்மா பேசுறதுல மட்டும் இல்லை, நேர்லையும் பார்க்கணும். புறப்பட்டு வர இடத்துல பகீரதனுடைய வேண்டுகோளுக்கு இறங்க ஆகாய கங்கையார்கள் பூமிக்கு வந்தார். நம்ம கோயில்கள்லாம் கங்கா தேவி பூஜை பண்ணோம். நம்ம கூட ஆசிரம சுவாமிஜி அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் நம்மளும் கோயில்களில் போய் பூஜை பண்ணுவோம். நார்த்துலலாம் நதிகளுக்கு தான் விசேஷம், தீர்த்த விசேஷம். நதிக்கு புஷ்பம் போடுவாங்க, உணவு போடுவாங்க, எல்லா காணிக்கை அதுக்கு தான். இந்த ஹரித்வார், காசி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கங்கா ஆரத்தி விசேஷமாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறதுக்காகவே விசிட்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஒரு விசேஷமாக நடக்கிறது. நாமளும் இங்கே பண்ணுறோம். நம்ம முல்லை பெரியாரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கங்கா ஆரத்தி எடுக்கிறோம். அதே முறையில் தான் பண்ணுறோம். ஆமாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி கங்கா ஆரத்தி இருக்குது. தேவி சுரேஸ்வரி, ஆமாம், கங்கை தேவிக்கு பண்ணுறோம். ஜெய்சி கங்கா மையா கி ஜெய். அது போல் சொல்லி உணவுலாம் போடுவாங்க. அதுக்கு ஒரு உயிர் கங்கைக்கு, அந்த ஒரு புனிதமானது அந்த பக்தி. ஏன்னா இந்த நமது தர்மத்தை, நம்ம சனாதன தர்மத்தை இந்த தேசத்தில் இமயமலை, கங்கை, ராமர், கிருஷ்ணர் இவங்களை விட்டுட்டு ஒன்றும் இல்லை. அவங்க தான் எல்லாமே, அவங்கள சுற்றி தான் எல்லாமே இருக்குது. ஆக நதிகளுள் புனிதமான புனிதமே வடிவானவள் கங்கை. சாதுக்கள் தங்களுடைய சுவையை துறப்பதற்கு கங்கையில் ஜலத்தில் அந்த உணவை நினச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய கரையில் தான் எல்லாருமே தவத்தை எல்லாம் செய்தவர்கள் நிறைய நன்மை பெற்றார்கள்னு சொல்கிறாங்க. ஆக பாகீரதி என்றும் அழகநந்தா என்றும் யமுனை, கண்டகி என்று எல்லாம் என்ன பேர் சொன்னாலும் கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்த்து அதுக்கு பேர் கங்கை. இது நம்முடைய உடலை, மனதை தூய்மைப்படுத்துகின்றது, பாவங்களை எல்லாம் போக்குபவள். கடைசியில் போய் கலக்கிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? கங்கா சாகர். வங்காள விரிகுடால இல்லை, அதுக்கு பேர் கங்கா சாகர். அதே சிந்து நதி கலக்கிற இடம் அரபிக்கடல் இல்லை, சிந்து சாகர் தான் சொல்லணும். எல்லாத்தையும் மாற்றியாச்சு. நம்ம படிக்கும்போதெல்லாம் பார்த்தா இந்து மகா சமுத்திரம்னு போட்டிருக்கோம். இப்போ இந்திய பெருங்கடல் போட்டான், நைஸாக மாற்றிட்டான். இந்துன்ற வார்த்தையை எடுத்துடணும், எல்லாத்துலேருந்து எடுத்துடணும். இந்துக்களே இந்த நாட்டிலேருந்து துரத்திடணும், அல்லது அவங்களுடைய அடையாளங்களை அழிச்சிடணும். அது ஒரு சரி நல்ல ஒரு குரூப் வேலை செய்துக்கிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் அடையாளம் இருக்குது அது அடையாளங்களில் பயணம். அதே போல் முருகனே என்ன, தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய அது வரையும் ஏதோ ஒரு பிறந்தவர், வந்தவர், ஒரு ராஜா அப்படிலாம் சொல்லி அவருடைய அடையாளத்தை எல்லாத்தையும் எடுத்துடணும். அவர் முருகன் பேரில் இருக்க தெய்வம் என்ற ஸ்தானத்துலேருந்து அவர் வேறு மாதிரி கொண்டு வந்தோம். என்னென்னோ நடந்துக்கிட்டு நமக்கு தெரியறதில்லை. பின்னணியில் நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு அவர் ஒரு மனுஷன் போல் காட்டி என்ன பண்ண. 32வது ஸ்லோகம். சர்காணாம் ஆதிரந்தச்ச
மத்யம் சைவாஹமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரவததாமகம் சர்காணாம் ஆதிரந்தஸ்ய மத்யம் சைவாஹமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரவததாமகம். இந்த ஸ்லோகத்துடைய முதல் வரியில் பகவான் பொதுவாக கூறுகின்றார். இதுவரை சிருஷ்டியில் வெளிப்பட்ட அனைத்திலும் ஒவ்வொன்றாக எடுத்து தனித்தனியாக பேசினார். இங்கு அனைத்து படைப்பையும் சமஷ்டி நானே அல்லது உபாதான காரணம் நானே என்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சர்கானம், சர்க்கம் சொல்லி சொன்னால் சிருஷ்டி சொல்லி அர்த்தம். இந்த உலகம் அனைத்துக்கும் சர்க்கம், உலக படைப்பு அனைத்துக்கும் ஆதி காரணம் நானே. ஆதி நான் தான், காரணம் நானே. இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு ஆதி என்றால் காரணம் நான் தான் காரணம் சொல்லிடுறார். அந்தக சொல்லி சொன்னால் முடிவு, மத்தியம் சொல்லி சொன்னால் இடைநிலை. ஆக சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் நானே. எண்ணிலிருந்தே உலகம் தோன்றியது, எண்ணிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது, எண்ணிலேயே ஒடுங்குகின்றது. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அகம் ஏவ அர்ஜுனா, அர்ஜுனா நான் அனைத்து காரணமாக இருக்கின்றேன். நம்ம தத்துவ போதெல்லாம் படிச்சிருந்தா உடனே நமக்கு ஞாபகம் வரணும். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் நானே சொல்லி சொன்னால் உபாதான காரணத்தோட லட்சணமே என்ன? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். உன்னுடைய தோற்றத்துக்கும் இருப்பிற்கும் அதனுடைய முடிவிற்கும் ஒடுக்கத்திற்கும் எது காரணமோ அதுதான் என்ன? உபாதான காரணம். ஆக சர்கானாம் ஆதிகி அந்தம் ச மத்தியம் அகம் அர்ஜுன. இனி மீண்டும் பகவான் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கின்றார் பாருங்க. அத்தியாத்ம வித்யா வித்யானாம், வித்தைகளுக்குள் உலகில் உள்ள அறிவுகளுக்குள் நான் ஆத்ம ஞானமாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். வித்யானாம் விதவிதமான அறிவு, நாலேஜ். அத்தியாத்ம வித்யா நான் ஆத்ம வித்யாவாக இருக்கின்றேன், ஆத்மாவை பற்றி அறிவாக இருக்கின்றேன். உலகத்தில் எவ்வளோ அறிவு இருக்குது, அதில் ஆத்ம அறிவாக நான் இருக்கின்றேன். இப்போ ஆத்ம வித்யா சொல்லி சொன்னால் இங்கே செல்ஃப் நாலேஜ், நம்மை பற்றிய சரியான அறிவு. இதன் தத்துவம் என்ன? விதவிதமான அறிவு உலகத்தில் இருக்குது. சாந்தியோக உபநிஷத்தில் நாரத மகரிஷி சனத்குமார ரிஷி இடத்துல போகிறார். அவர் சொல்கிறார், எனக்கு எத்தனையோ வித்தைகள் தெரியும். நிறைய வித்தையை வரிசைப்படுத்துகிறார். பெரிய ஒரு பேராகிராஃபான ஒரு மந்திரம் இருக்குது. நட்சத்திர வித்யா, பூத வித்யா, பிரேத வித்யா முதலிய எல்லா வித்தைகளும் எனக்கு தெரியும், எனக்கு இருக்குது. ஆனாலும் நான் துயரப்படுகின்றேன். சோச்சாமி அகம், எனக்கு நிறைவு வரலைன்னு சொல்லி சொல்கிறார். பிற்பாடு சனத்குமாரர் சொல்லுவார், எந்த அறிவு இருந்தாலும் அது உன்னுடைய துயரத்தை நீக்காது, உன்னை முழுமைப்படுத்தாது. ஆத்ம வித்யா மட்டுமே, ஆத்மாவை பற்றிய அறிவு மட்டுமே துயரத்தை நீக்கும் என்று சொல்லி ஆத்மாவை பற்றிய அறிவை உபதேசிக்கின்றார். மற்ற வித்தைகள் எல்லாம் வயிற்றுக்கு பயன்படும், ஆனால் அவைகள் மனதில் உள்ள உன் துயரத்தை நீக்க பயன்படாது. இப்போ கம்ப்யூட்டர் அது ஒரு பெரிய எழுச்சியாக இருந்தது. அப்புறம் இப்போ என்ன இருக்குது? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, அது இருக்குது. இதுக்கெல்லாம் ஏன் இந்த அளவிற்கு வரவேற்பு இருக்குது சொல்லி சொன்னால், அதுதான் இன்றைக்கி பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆக இங்கே ஆத்மாவை பற்றிய வித்தியை இருக்கே, ஆத்மாவை பற்றிய அறிவு, அதுதான் உடைய துயரத்தை நீக்கன்னு சொல்கிறார். இந்த ஆத்மாவை பற்றிய அறிவுக்கு ரெண்டு மகிமை இருக்குது, பெருமை இருக்குது. முதல் பெருமை, மற்ற எந்த அறிவும் அழிகின்ற பொருளை பற்றி அறிவு, மாறுகின்ற அறிவு. மாறுகின்ற அறிவு, மாறக்கூடிய வஸ்துவை பற்றிய அறிவு, இந்த உலகத்தை பற்றிய அறிவு, படைப்பை பற்றிய அறிவு. கம்ப்யூட்டர் அறிவு இருக்கே, அதில் சொல்லுவாங்க அன்னன்னைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், இல்லைன்னா எவ்வளோ விஷயங்கள் பழசாகிடும் ஒரே நாள்லேயே. அன்னன்னைக்கு அப்டேட்டில் இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் அவுடேட் ஆகிடும்.
முன்பு படித்த அறிவு மாறிவிடும், பயன் தராது. இந்த ஆத்ம ஞானம் ஒன்றுதான் மாறாதது, மாறாத ஆத்மாவை பற்றி பேசுகின்றது. மோக்ஷார்த்வாத் பிரதானம், மோட்சத்தை தருகின்ற பிரதானமான அறிவு மோக்ஷார்த்தம், மோக்ஷார்த்தா, அதை பற்றி விசேஷமான அறிவு சொல்கிறார். இந்த ஞானம் ஒன்று தான் மோட்சத்தை கொடுக்கும், நம்மை விடுதலை அளிக்கும், துயரத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஞானம். வேறு அறிவு எவ்வளவு அடைந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடைவதற்கு கொஞ்சம் இருக்கும், இன்னும் நிறைய தெரியலையே என்ற எண்ணமும் நமக்கு இருக்கும், நிறைய வராது. எனக்கு தெரியாதது இன்னும் இருக்கின்றது என்ற எண்ணமும் இருக்கும். அந்த அறிவு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகும் மற்ற எல்லா ஞானமும். ஆனால் ஆத்ம ஞானம் இந்த அறியாமையை விரிவுபடுத்தாது, ஆனால் மனதை விரிவுபடுத்தும், முழுமைப்படுத்தும், நிறைவுபடுத்தும், மனதை நிறைக்கும். ஆக மோட்சம் என்ற பிரயோஜனத்தையும் கொடுக்கும். அதனால தான் ஞானத்தை பெற்ற பிற்பாடு ஒருத்தர் சொன்னார், நத்திங் ஹேஸ் சேஞ்ச்டு எக்ஸப்ட் மை நாலேஜ் அபவுட் மை செல்ஃப். நத்திங் ஹேஸ் சேஞ்ச்டு. இந்த அறிவு செல்ஃப் நாலேஜ் வந்த பிற்பாடு எவ்ரிதிங் ஹேஸ் சேஞ்ச்டு சொல்கிறார், எல்லாமே மாறி போச்சு. அப்போது இந்த உலகத்தில் எதுவும் மாறலை, என் மனதில் அறிவுத்தான் வந்ததை தவிர மனதிற்கு ஒரு புதிய அறிவு வந்தது, வேறு எதுவுமே மாறலை. மனிதன் மாறிவிட்டான், வேறு எதுவுமே மாறலை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எனக்கு கிடைச்ச அறிவு தான் என்ன பண்ணுச்சு, அந்த மாற்றத்தை எனக்கு கொடுத்தது. எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஆக மனதில் ஒரு புதிய அறிவு வந்தது, வேறு எதுவுமே மாறவில்லை. அதனால் என்ன வந்தது, எவ்ரிதிங் ஹேஸ் சேஞ்ச்டு, எல்லாமே மாறியாச்சு. நான் இதே உலகத்தை முன்பு பார்த்து கொண்டிருந்த விதம் வேறு, இப்போ அறிவு வந்த பிற்பாடு இவை எல்லாம் மாறிவிட்டது. காரணம் என்ன, ஆத்மாவை பற்றி அறிவினால். இப்படிப்பட்ட ஆத்ம ஞானமாக நான் இருக்கின்றேன் பகவான் சொல்கிறார். ரொம்ப விசேஷமாக பாருங்கள், நமக்கு வேண்டிய விஷயம் இதுதான். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாதக பிரவததாம், சர்ச்சை செய்கிறவர்களுள், வாதம் செய்பவர்களுக்குள், விவாதம் செய்பவர்களுக்குள், டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்குள் நான் வாதமாக இருக்கின்றேன். இதில் ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கணும். விசேஷமாக ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி சர்ச்சை செய்வது வாதம். ஆமாம், 2 பேர்கள் பேசுவதே வாதம் என்று சொல்லலாம். தர்க்க சாஸ்திரத்தை இது 3 விதமாக சொல்லுவாங்க. ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். முதலில் வருவது தர்க்கவாதத்தில் 2 பேர் பேசுகிறதுல முதலில் வருவது வாதம். வாதம்னா என்ன, இருவர் பேசுவது, ஆர்கியூ பண்ணுறது. இரண்டாவது ஜல்பம், முதல்ல வாதம், இரண்டாவது ஜல்பம். விளக்கம் பார்ப்போம். மூன்றாவது விதண்டா. இந்த வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம், விதண்டாவாதம் பண்ணுறாங்க, விதண்டாவாதம் பிடிச்சவன், இந்த வார்த்தை கேள்விப்படுறோம், விதண்டா. நான்காவது ஒன்று இருக்குது, இதுதான் என்ன, டிஸ்கஷன் சொல்கிறதுக்கே தகுதியானது, விவாதித்த சம்வாதம் சொல்கிறோம் பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சொல்கிறோம் பாருங்கள். 2. இதில் முதலில் சொல்லுகின்ற வாதம் என்றால் உண்மையை தெரிந்து கொள்ள 2 பேர்கள் அமர்ந்து பேசுவது வாதம். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு உள்நோக்கமாக இருக்கும். பக்ஷ பிரதிபக்ஷ பரிகிரக சன் அப்படி சொல்லுவாங்க. பக்ஷக சொன்னால் என்னிடத்தில் ஒரு கருத்து இருக்குது, பிரதிபக்ஷக எதிர் இடத்துல இன்னொருத்தர் இடத்துல இன்னொரு கருத்து இருக்குது. இந்த 2 கருத்தையும் எடுத்துக்கொள்கின்றோம். இருவருக்கும் இருக்கக்கூடிய கருத்துக்களில் வேறுபாடு வந்து விட்டது, அதனால தானே ஆர்குமெண்ட்டே வருது. வேறுபாடு இல்லைனா ஆர்குமெண்ட்டே இல்லையே. இந்த 2 கருத்தும் எடுத்துக்கொண்டு எதில் எது உண்மை என்று தெரிந்து கொள்வதற்காக மேற்கொள்வது வாதம். வாதம்னா அதுதான் அர்த்தம். 2 பேர் கருத்தில் எது சரி என்று தெரிந்து கொள்வதற்காக இருவருமே அமர்ந்து பேசுவது. இதனுடைய முழு உள்நோக்கம் என்ன, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நோக்கமாக இருக்கும். இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்கப்பூர்வமான ஒரு வாதம், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு டிஸ்கஷன். இது ஆக்கப்பூர்வமான வாதம்.
உண்மையை அறிய, அந்த உண்மையை அடைய நம்முடைய கருத்தை பரிமாறிக்கொள்வது. அப்படி பண்ணால் தான் உண்மையை நாம் அறிய முடியும். ஆமாம், தாய்மொழி சொல்ல வாய்வாத நோயாளராய். ஆமாம், சில பேர் வாதம் பண்ணுறதே அவங்களுக்கு வேலை, வேறு வேலையை எது சொன்னாலும் வாதம் பண்ணுவாங்க. வீறுவாதம் புகழும் வாய்வாத நோயாளர்னு சொல்லுவார். அடுத்து இங்கு இரண்டாவது பாருங்கள், ஜல்பாக. மற்றவர்கள் சொல்வதை காதில் போட்டுக்கிறதே இல்லை, தான் சொல்வதை மட்டுமே சொல்ல விரும்புவது ஜல்பம். அவர்கள் சொல்கிறத தான் அவர்கள் நிலைநாட்ட முயற்சி செய்வார்கள். இதுக்கு பேர் ஜல்பம். மற்றவர்கள் பேசினால் அந்த இடத்துல காது கேட்காம போயிடும். செலக்டிவ் அனிமீஷியாவை என்ன சொல்லுவாங்க பாருங்கள், அனிமீஷியா. கரெக்டு. அதுபோல் சில நேரத்தில் அவர்கள் மற்றவங்க சொல்ல காதிலே கேட்டுக்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க, பரபக்ஷம் தெக்த்வா ஸ்வபக்ஷம் ஸ்தாபனம். பரபக்ஷம் தெக்த்வா, மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கறது இல்லை, நான் சொல்கிறது தான் ஸ்தாபனம், நான் ஸ்வபக்ஷம், என்னுடைய தரப்பு தான் சரி அப்படி சொல்லி அதை நிலைநாட்டுவார்கள். அதுக்கு பேர் தான் என்ன, ஜல்பம். எது உண்மை என்பது அதில் கிடையாது, நான் சொல்வதே உண்மை, நான் சொன்னதே உண்மை, அவ்வளோதான், நீ மாற்றிக்கோ. மூன்றாவது விதண்டா. விதண்டா, நீ சொல்வது தவறு, எப்படி ஏன் தவறு சொல்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் என்ன தெரியுமா, நீ சொல்கிறதுனாலே அது தவறு. ஆமாம், நீ சொல்கிறதுனாலே தவறு, நான் ஏற்றுக்க மாட்டேன். விஷயத்தில் தவறு என்பதை விட நீ சொல்வதாலே தவறு, அதற்கு பேர் தான் விதண்டா. இப்போ வாதம் பார்த்தோம், ஜல்பம் பார்த்தோம், விதண்டா பார்த்தோம். நாம் வீட்டில் எல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, ஒன்று விதண்டா பண்ணுவோம், இல்லை ஜல்பம் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த விதண்டாவினால பலன் இருக்குமா என்றால், நான் முன்னாடி பேசினா அதுவே சரி, அதையே நீ சொன்னால், நான் சொன்னதே திருப்பி நீ பின்னால் சொன்னால் கூட அது தவறு தான், அவ்வளோதான். நான் சொன்னால் தான் அது சரி. அப்போ புத்திசாலி என்ன செய்யணுமா, நாம் என்ன சொல்ல விரும்புகின்றோமோ, என்ன சொல்ல வேண்டும் நினைக்கின்றோமோ, அதை முன்னாடி அவர்கள் வாயில் சொல்ல வச்சு விடணும். இப்படிப்பட்டவங்கிட்ட ஒரு சின்ன ஒரு குட்டிக்கார ஜோக்குக்காக சொல்கிறதா, ஒரு பிச்சைக்காரன் அந்த வீட்டிலேருந்து ஒரு வீட்டினுடைய முன்னாடி இருந்து வெளியே வரான். அவங்க மாமியார் அப்போ தான் வீட்டு முனையில் வர்றாங்க. அந்த வீட்டை பார்த்து ஏதோ கொஞ்சம் பேசிக்கிட்டே வர்றான். நம்ம கேட்டேன், என்ன அந்த வீட்டை பார்த்து ஏதோ சொல்லிக்கிட்டு வர, என்னப்பான்னு கேட்டேன். இல்லை, போய் பிக்ஷை கேட்டேன், இப்போ இல்லை, போயிட்டு வா, இன்னும் சமையல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னேன், நீ வா. கூட்டிகிட்டு வந்து பிச்சைக்காரன் நிற்க வச்சு அந்த வீட்டில் வாசப்பட்டில் ஏறி நின்று, இப்போ நான் சொல்கிறேன் இல்லை போன்னாங்களாம். அதை கூட மருமக சொல்லக்கூடாதான், அதை கூட அவங்க தான் சொல்லணும். இதெல்லாம் மாமியார். விதண்டை பேசுமோ உலகம் என்ன எப்போ ஓயுமோன்னு சொல்லி கேட்பார். ஆமாம், உலகம் பொறாதோ விதண்டா பேசுமோ அப்படின்னு தாய்மொழி அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஆக பகவான் இங்கே சொல்கிறார், நான் வாதமாக இருக்கேன், ஆர்கியூ ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் ஃபயர், நாட் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. விவாதம் அறிவை தராது, கசப்பை கோபத்தை கருத்து வேறுபாட்டை அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் கருத்து வேறுபாடு வந்தால்தான் இருவரும் சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு அடையாளமாக அதுதான். கருத்து வேறுபாடு இருந்தால் ஒருத்தர் அவங்க கருத்தில் சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். தலையாட்டிக்கிட்டே ஆமான் சாமி போட்டுட்டு போனால் அது பெரிய மனசு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. கருத்து வேறுபாடு வரும், அதை நாம் சாமர்த்தியமாக விவாதித்து சரியானதை நிலைநாட்டி கொள்ள வேண்டும். ரொம்ப சுலபம் என்ன தெரியுங்களா, டு வின் அன் ஆர்குமெண்ட் அவாய்ட் ஆர்குமெண்ட்ன்றார். டு வின் அன் ஆர்குமெண்ட் அவாய்ட் ஆர்குமெண்ட். எப்பவுமே பலன் தரமான அந்த சூழ்நிலை சுச்சுவேஷனை பார்த்து அதான் சொல்கிறார், ஆர்கியூ பண்ணாது. இந்த மூன்றும் கடந்து நான்காவது ஒன்று இருக்குது. என்ன? வாதம் ஜல்பம் விதண்டை. இந்த கடந்து நான்காவது ஒன்று இருக்குது.
இது குரு சிஷ்யர்களுக்குள் நடக்கின்ற சம்வாதம், உரையாட. ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படி சொல்லி நாம் பார்ப்போம் ஒவ்வொரு அத்தியாயத்து கடைசியில். ஏனென்றால் சிஷ்யன் குருவிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டான், சரண்டர் ஆயிட்டான். அர்ஜுனனே இங்கே அப்படிதான் சொல்றார். கார்பண்ய தோஷோ உபகத சுபாவக, என் அறிவில் ஏழ்மை புகுந்து விட்டது, நான் கற்ற அறிவு எதுவுமே எனக்கு இப்பொழுது சரியான நேரத்தில் பயன்படவில்லை, ஆகவே பகவானை எனக்கு அறிவை கொடுத்து காப்பாற்றுங்கள் தான் சொல்லி கேட்குறேன். சரியான வழிகாட்டி அருளுங்கள் சொல்லி தான் கேட்குறார். சிஷ்யஸ்தே அகம், நான் உங்களுடைய சிஷ்யனாக உங்களை சரணடைந்தவனாக இருக்கின்றேன்னு சொல்லி சொன்னார். ஆக குரு இடத்துல நீங்கள் சொல்வதை அப்படியே ஏற்று சந்தேகம் வந்தால் சிந்தித்து நீக்கிக் கொள்கின்றேன்னு சொல்லி சொல்கிறார். அது குரு சிஷ்யர்களுக்கு இடையில். ஆனால் 2 சிஷ்யர்கள் இருக்காங்க பாருங்க, படிக்க வந்தவங்க. அவர்களிடத்தில் என்ன நடக்கணும், இந்த 3ல் ஏதாவது நடக்கும். என்ன, வாதம், ஜல்ப, வித்தண்டா, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். குரு சிஷ்யர்களுக்குள்ளே இது நடக்காது. ஆக 2 மனம் சேர்ந்தால் ஒரு இடத்தில் நடப்பது வாதமே. இதில் உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே நம்முடைய கருத்து இருக்க வேண்டும். இப்படி வாதம் நடப்பதற்கு சில நியமங்கள் வேண்டும் சொல்கிறார். ஒரு வாதம் நடக்கணும்னா சில நியமங்கள் வேண்டும். ஒரு 3-4 நியமத்தை பார்ப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அங்கங்கே பார்த்துருவோம் அந்த கருத்துக்களை எல்லாம். இதில் முதல் நியமம் என்னென்னா, வாதம் நடக்க முதலில் நல்ல சூழ்நிலை இருக்க வேண்டும். இருவரும் சமமாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் அங்கு அமைய வேண்டும். ஒருத்தர் பேசுறது மட்டும் நேரம் கொடுத்துட்டு ஒருத்தர் பேசுகிற 10 நிமிஷம் இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நேரமே இல்லை, 2 நிமிஷம் தான், அது நடக்காது. ஆமாம், சட்டசபையில் அப்படி நடக்கும் சில நேரத்தில். சிலர் பேசவே விட மாட்டாங்க, கூச்சல் போடுவாங்க, தானே பேசிக்கொண்டும் இருப்பார்கள், நானே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். அது கூடாது. முதல் நியமம், நம்முடைய கருத்து தவறாக இருக்கின்றது என்று நமக்கு புரிந்து விட்டால் ஒத்துக்கொள்கின்ற மனநிலையோடு வாதம் பண்ணணும். ஆமாம், நானே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது முதல்ல. 2வது, கேட்டு பழகணும். யார் சொல்கிற கருத்தையும் கேட்கணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். நம்ம செய்கிறோமோ இல்லையோ, பிறருடைய கருத்துக்களை பொறுமையாக கேட்குறதே பாதி விஷயங்களை சரி பண்ணிடும். நான் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கிட்டாருங்க சொல்லுவாங்க. சில பேர் பெரிய தலைவர்கள்லாம் பார்த்து வந்தாங்கன்னா, நாங்கள் இப்போ பேசுனதுனா பொறுமையாக கேட்டுக்கிட்டாருங்க, அதுவே பாதி ஜெயிச்சா போல் அர்த்தம். ஆமாம், கேட்டுக்கணும் பொறுமையாக. நம்ம நேரம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். 2 பேருக்கு கருத்து வேறுபாடு விட்டது. அப்போ நான் எவ்வளவு பேசுகிறேன் என்பதை விட எவ்வளவு கேட்கின்றேன் என்பதே முக்கியம் சொல்கிறார். கேட்கும்பொழுதே நம்முடைய கருத்தில் உள்ள நியாய அநியாயங்களை நாமே சீர் செய்து கொண்டு நிறைய விஷயங்களை குறைச்சி பேசுறது பலதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அவங்க சொல்கிறது கேட்கணும் முதல்ல. அப்படி இல்லாத வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டே இருந்த கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது வேறு மாதிரி போயிடும். அதுதான் சொல்கிறேன். ஆக முதல்ல வாதம் நடக்க நல்ல சூழ்நிலை இருக்கணும், இருவரும் சமமாக பேசுவ சந்தர்ப்பம் கிடைக்கணும். 2வது, கேட்டு பழகணும். பொறுமையாக இன்னொருத்தர் சொல்லிட்டு ஒரு கேட்கணும். எவ்வளவு தூரம் கேட்கின்றோம் என்பதில் தான் வெற்றியும் அமையும். ஆகவே கேட்டு பழகணும். அவர்கள் சொல்வதை அப்படி கேட்டு விட்டாலே அவர்களுடைய கருத்தை நாம் என்ன பண்ணுவாங்க, பல நேரத்தில் நம்ம கருத்தோடு அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். ஆமாம், நம்ம சொன்னோம், அவர் பொறுமையாக கேட்டுக்கிட்டு அவர் கருத்தையும் சொன்னார், சரி சொல்லி கேட்டோம். அவ்வாறு கேட்காததினால்தான் அவர்களுடைய கருத்தை பிடிவாதமாக ஒவ்வொருவர் வைத்துக் கொள்கின்றார்கள். கேட்கறதுக்கு பொறுமை இருந்தால் தான் அது நடக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவர் கருத்து அவர் பிடிவாதமாக இருப்பார், இவர் கருத்து இவர் பிடிவாதமாக இருப்பார். 3வது, அந்த கருத்தில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயங்கக்கூடாது. ஈகோ வந்துடக்கூடாது அந்த இடத்துல. அது உண்மை இருக்குது, சரியாக இருக்கு, இல்லையே நான் கேட்டனே, நான் பார்த்தனே, அதுதான் உண்மை என்று தீர ஆராய்ந்து அது உண்மை என்ற மனதுக்கு பட்டு விட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு விதமாக மனப்போக்கம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆக உண்மை இருந்தால் இருவரும் என்ன பண்ணணும், நீ சொல்வதில் இந்த உண்மை இருக்குது, நான் சொல்வதில் இந்த உண்மை இருக்கின்றது, இதை நாம் பின்பற்றலாம், இது சரி இது தவறு, நாம் 2 பேரும் இந்த கருத்தில் உடன்படுறோம், இதுதான் சரியாக இருக்கும், நீ சொன்னதில் பாதி உண்மை இருக்குது, நான் சொன்னதில் இருக்குது, எங்கேயோ இடையில் ஒரு கேப் இருந்திருக்கு, சரி ஓகே நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி சொல்லி வரணும்.
அதுதான் சொல்கிறார். அதெல்லாம் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு அழகாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நிறைய கடினங்கள் இருக்குது. அது உண்மை தான். இதற்கு ஒரு பக்குவம் வேண்டும். ஈகோ அதிகமாக இருந்தால் இதெல்லாம் நடக்காது. அடுத்து 4வது, சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் செய்துக்கலாம். சில கருத்துக்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், விட்டு கொடுக்கணும். காம்ப்ரமைஸ் செய்ய முடியாத இடத்துல சாக்ரிஃபைஸ் செய்துன்னு சொல்கிறார். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ, இந்த நேரத்தை இந்த கருத்துக்கு இந்த அளவுக்கு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுறோம். சில இடத்துல முடியவே முடியாது, ஆனால் சில விஷயங்களில் நாம் இருக்க வேண்டியது இருக்குது அப்படி சொல்லி நினச்சோம்னு சொன்னால் சில விவகாரங்களில் உலகத்தில் குடும்பத்தில் ஒருத்தரோட ஒருத்தர், அது சம்பந்தி விஷயத்தில், மருமகன் விஷயத்தில், மருமகள் விஷயத்தில் நிறைய இருக்கு. குடும்பங்களில் சில நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், சில நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுன்றார். தியாகம் பண்ணுன்னு சொல்கிறார். அல்லது முழுமையாக ஓரளவுக்கோ தியாகம் செய்து விடுன்னு சொல்கிறார். இதெல்லாம் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சில விதமான விஷயங்கள் சொல்கிறார். அது எப்படிங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனா வேறு வழி, அடிப்படையாக என்ன அதெல்லாம் வேறு. பொதுவாக சொல்கிறார். பொதுவாக இது இந்த விஷயத்துலையும் பாயிண்ட் பண்ணலாம் கொடுக்க முடியாது, பொதுவாக தான் சொல்லி கொடுப்பாங்க பெரியவங்க. அதாவது டிரைவிங்கை சொல்லி கொடுக்கும்பொழுது எப்படி ஓட்டணுன்னு தான் சொல்லி கொடுப்பாங்களே தவிர, ஒரு 15 வருஷம் பொறுத்து ஒரு இடத்துல வரக்கூடிய சம்பவத்தெல்லாம் இப்போயே முன்னாடியாகவே சொல்லி இந்த இடத்துல இப்படி நடந்துங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது சொல்லிக் கொடுக்க முடியாது, பொதுவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோல் இதெல்லாம் பொதுவாக நாம் பின்பற்றுவதற்காக நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய சில விதமான தெளிவுதெல்லாம். பொதுவாக ஒருவர் பொறை இருவர் நட்பு சொல்லுவாங்க. ஒருத்தர் பொறுத்துக்கிட்டார் தான் இன்னொருத்தரோடு அவரோட சேர்ந்தே இருக்க முடியும். அதுபோல் சில நேரத்தை குடும்பத்தின் தேவைக்காக உன் கருத்து இதுவாக இருந்தாலும் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிடுன்றார். அதுபோல் நிறைய குடும்பங்களில் அம்மாமாருங்க பண்ணுவாங்க. அவங்களோட கருத்து அது இருந்தால் கூட அது வெளியே காட்டிக்காமல் முழுமையாக குடும்ப நன்மைக்காக தன்னை அதிலே கரைத்து கொள்ளுது நடக்குது இருக்கு. இதெல்லாம் வாழ்க்கையில் பயன்படும். அம்மா, மகன், அப்பா, மனைவி, நண்பர்கள், முதலாளி, தொழிலாளி என்று எங்கும் வெற்றிகரமாக வாழ்வதற்கு, நம்முடைய தவறான பாவனைகள், சிந்தனைகள் மாறுவதற்கு இதெல்லாம் பயன்படும் சொல்கிறார். ஆக வாதம், ஜல்பம், வித்தண்டா, கடைசியில் என்ன, அதாவது சம்வாதம். இந்த வாதத்தில் ஒரு 4 விதமான முறைகள் இதெல்லாம் பார்த்தோம். நம்ம ரொம்ப அழகான கருத்து இந்த ஸ்லோகத்தில். பகவான் அப்படி சொல்லலை என்றாலும் கூட நாம் இந்த கருத்தை எல்லாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக இவ்விதத்தில் கருத்து வேறுபாடுகளை சரி செய்ய பயன்படும் விதமாக வாதமாக நான் இருக்கின்றேன் என்றார். ஆக ஜல்பமாக வித்தண்டாவாக இல்லை என்கின்றார். பின் ஏன் சம்வாதமாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறவில்லை என்றால், சம்வாதம் இந்த 3க்குள்ளே வரல. எது? வாதம், ஜல்பம், வித்தண்டா, அந்த 3க்குள்ளே சம்வாதம் வரல. அது 4வதாக நாம் பார்த்த கருத்து. வாதத்திற்கு அப்பாற்பட்டது சம்வாதம். அடுத்து 33வது ஸ்லோகம். அக்ஷராணாம் அகாரோஸ்மி துவந்தசாமாசிகஸ்ய ச அகமேவாக்ஷயः காலः தாதாகம் விஸ்வதோ முகः. அக்ஷராணாம் அகாரோஸ்மி துவந்தசாமாசிகஸ்ய ச அகமேவாக்ஷயः காலः தாதாகம் விஸ்வதோ முகः. ஸ்லோகத்தை பால. அக்ஷரம், அக்ஷரம் என்றால் எழுத்து சொல்லி அர்த்தம். ஆமாம், எழுத்துக்கள் என்று பொருள். இங்கு எழுத்துக்களில் நான் என்ன, அகாரக அஸ்மி, அ என்ற எழுத்தாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். ஆ, இந்த ஆவை என்ன பண்ணுவோம் தமிழில்? ஆவண்ணா இல்லையா, ஊவண்ணா, அண்ணா போட்டு சொல்லுவோம். அதுபோல் இங்கே அகாரம் என்றால் ஆ, இகரம், உகரம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம். இந்த அண்ணா போட்டு சொல்கிறோம் பாருங்கள், அந்த அர்த்தத்தில் ஆவண்ணா, ஈ அண்ணா சொல்கிறோம் பாருங்கள். அதுபோல் எல்லா விதமான எழுத்துக்களுக்குள்ளும் நான் அகரமாக முதல் எழுத்தாக இருக்கின்றேன்.
எல்லா எழுத்து என்ன சப்தத்திலிருந்து தான் உருவாகின்றது. சப்தமே எழுத்துக்களுக்கு மூலமாக இருக்கின்றது. அந்த சப்தங்கள் எதை மூலமாக கொண்டுள்ளது என்றால் ஆ என்பதை மூலமாக கொண்டுள்ளது. எந்த சிரமமும் முயற்சியும் இல்லாமல் ஒரு சப்தமானது நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட்டால் அது என்னவாக இருக்கும்? ஆ என்ற சப்தமாக மட்டும்தான் இருக்கும். ஆமாம், வேறு எழுத்தை சப்தத்தை உருவாக்கணும்னு சொல்லிச்சோன்னா என்ன பண்ணோம்? சில விதமான கண்டத்திலிருந்து வயிற்றுக்குள்ளிருந்து அப்படிலாம் முயற்சி பண்ணி அந்த சப்தத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். இங்கே எந்த சிரமமும் முயற்சியும் இல்லாமல் நாம் எழுப்புகின்ற ஒரு சப்தம் வாயை திறந்தால் வருவது ஆ என்பது. சொல்லுவாங்க அம்மா என்பது முதல் வார்த்தை, அதுவே தமிழ் முதல் வார்த்தை, ஏதோ சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நல்லா தான் இருக்கு. ஆமாம், அதுபோல் இங்கே விதவிதமான முயற்சிகள் செய்யணும். இ உ ஏ எல்லாம் என்ன? ஆ என்ற சப்தத்துக்குள் வருகின்ற மாற்றங்கள் தான். ஆகவே எல்லா சப்தத்துக்குள்ளும் உபாதானம் காரணமாக ஆதாரமாக இருப்பது ஆ என்ற சப்தம். ஆ என்ற சப்தம் தான் அனைத்து எழுத்துக்களுக்குள்ளும் இருக்கின்றது. சப்தம் தோன்றும் பொழுது ஆவாகத்தான் தோன்றுகின்றது. ஆகவே பகவானுக்கு சொல்கின்றார், எழுத்துக்களுக்குள் நான் ஆவாக ஆ என்ற சப்தமாக எழுத்தாக இருக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த சப்தம் ஆ என்பது எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் சப்தங்களுக்கெல்லாம் முதலாக இருக்கின்றது, அதுபோல் இந்த உலகத்துக்கு முதலாக இருப்பது ஆதி பகவன். அதுதான் குறளுக்கு அர்த்தம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆ என்பது இப்படி எழுத்துக்களுக்கு முதல், அதுபோல் உலகத்துக்கு முதல்வன் ஆதி பகவன். அழகான குறள். அடுத்து பாருங்க, தொந்த்வ சமாசி கஷ்யச்ச. சாமாசி கஷ்யச்ச தொந்த்வக சமாசி கஷ்யச்ச. இது இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்டது. எல்லா மொழிகளிலும் கூட்டு எழுத்து ஒன்று அப்படி இருக்கும். அதுபோல் கூட்டு சொல் அப்படியும் இருக்கும். தனித்தனியான இரண்டு சொல் அதை சேர்த்து சொன்னால் காம்பவுண்டு சொல்கிறோம் பாருங்க. அதுதான் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு சமாசக சொல்லுவாங்க. இரண்டு சொற்கள் சேர்ந்திருந்தால் சேர்க்கப்பட்டிருந்தால் அது சமாசம். ரெண்டு சொற்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் சேர்ந்து ஒரு சொல்லாக அது ஆகியிருக்கும். உதாரணம் பார்க்கலாம். தசரத புத்திரக, தசரதனுடைய புத்திரன். ஆமாம், காட்டுக்கு சென்றான் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் இதில் தசரதன் என்ற சொல் இருக்குது, அவருடைய மகன் என்ன அந்த சொல் இருக்குது, தசரத புத்திரன். நம்ம யார் எடுத்துக்குவோம்? ராமன். தசரத புத்திரன் தான் தாசரதி. தாசரதின்னு தான் ராமன்றது ஒன்று தான். ஆமாம், தாசரதி. இப்படி இதை தசரத புத்திரன் என்று எழுதுவதற்கு பதிலாக தசரதனுடைய என்பதற்கு பதிலாக உடைய என்பதை நீக்கி தசரத புத்திரன் என்று சொன்னால் அதுக்கு பெயர் என்ன? தசரத புத்திரன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் காம்பவுண்டு சொல்லுவாங்க. தசரத புத்திரன் கூட்டுச்சொல், அதுதான் சமாசம் சொல்லுவாங்க. கூட்டுச்சொல் தான் சமாசம் என்ற கூட்டுச்சொல், காம்பவுண்டு வேர்டு. தசரத புத்திரன் என்பதை நாம் தசரதுடைய புத்திரன் என்று பிரித்து நாம் புரிஞ்சுக்கிறோம். சமாச சொற்கள் காம்பவுண்டை நாம் சரியாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது வாக்கியத்தில் நம்ம சொல்கிற அந்த வாக்கியத்தை விஷயத்தோடு சேர்ந்தும் இருக்கணும். இதை விதவிதமாக பிரித்தும் புரிந்து கொள்ள முடியும். அது நிறைய ஒரு பெரிய ஒரு இலக்கண விஷயம்தான். சம்ஸ்கிருதத்தில் விதவிதமான சமாசங்கள் இருக்கின்றது. ஒரே விதமாக நாம் பிரிக்கக்கூடாது. ஒரே மாதிரி பிரித்தால் இது தவறும் வந்துவிடும். ஆக இங்கே இன்னொரு அர்த்தம் மகாசாலக அப்படி ஒரு வார்த்தை. மகா சொல்லிச்சுன்னா பெரிய, சாலா சொல்லிச்சுன்னா சாலை. இந்த வார்த்தை முண்டுகோபனிஷம் பார்த்துருக்கோம். ஷவுனகோ மகாசாலக, பெரிய யாகசாலையுடைய ஷவுனகர் அப்படி அந்த மந்திரத்தில் வரும், முண்டகோபனிஷத்தில் வரும். ஆமாம், பெரிய யாகசாலை யாரிடம் இருக்கின்றதோ அவர் மகாசாலக. இவ்வாறு பிரித்து நாம் புரிந்து கொள்கின்றோம். மகாசாலக என்பது தனித்தனியாக வரும்பொழுது அது பெரியது என்று யாகசாலையை குறிக்காது. மகா என்றால் பெரிய, சாலை என்றால் சாலை, அவ்வளோதான். ஆமாம், ஷவுனகரோடு சேர்ந்து வரணும்னா பெரிய யாகசாலை உடையவர் அப்படி சொல்லி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். ஆமாம், ஆக மகதி ஷாலா எஸ்ய ஷக, யாரிடம் பெரிய யாகசாலை இருக்கின்றதோ அவர் என்று நாம் அங்கே பொருள் எடுத்துக்கிட்டோம்.
தவறாக பிரித்தால் தவறான பொருளும் வந்துவிடும். ஆக எந்தெந்த விதத்தில் பிரிக்க வேண்டுமோ அல்லது பிரிக்கப்படுமோ அந்தந்த விதமான கூட்டு சொற்களுக்கு சமாசம் என்று பொருள். இப்போது ஒரு உதாரண தமாஷா சொன்னால், மிளகாய் பொடினா என்ன? மிளகாய் பொடினா புரியுது, மிளகாயினுடைய பொடி. அரிசி பொடி என்ன? அரிசியினுடைய பொடி. பல்பொடி எப்படி பண்ணுவோம்? பல்லுடைய பொடியா? பல்லு தேய்க்க பயன்படும், அப்படித்தானே எடுத்துக்கலாம். பல் சுத்தம் செய்ய உபயோகப்படுத்தும் பொடி. மூக்கு பொடி என்ன? மூக்கில் போடுற பொடி. சொன்னார், பொடி போட்டு வாழ்வர் மற்றெல்லாம் சளி பிடித்து மூக்கொழுகி அலைவர். தமாஷா ஒரு குரலையே இது பண்ணுற போல இருக்கு. அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம். ஆக இங்கே ஜெகத்குரு சொன்னால் இன்னொரு வார்த்தை ஜெகத்குரு. இதில் ஜெகத் என்ற ஒரு வார்த்தை, குரு என்ற ஒரு வார்த்தை இருக்குது. 2 சொல் இருக்குது. ஜெகத் என்றால் உலகம். முதல் அர்த்தம் என்ன வந்து ஜெகத்குருக்கு? ஜெகத்துக்கே குரு, ஜெகத்குரு, உலகத்தினுடைய குரு. இது ஒரு அர்த்தம் இருக்குது. இது ஒரு விதமான சமாசம் பிரிக்கிறோம். ரெண்டாவது வேறு சமாசத்தில் வேறு விதமாக பிரித்தால் ஜெகத்தினுடைய குரு இல்லை, யாருக்கு இந்த உலகம் குருவாக இருக்கின்றதோ அவர் ஜெகத்குரு. இந்த உலகமே அவருக்கு குருவாக இருக்கான். அவர் உலகத்துக்கு குருவாக இருக்கிறது உலகம் அவருக்கு குருவாக இருக்குன்னு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குறது. அப்படி 2 விதமாக பிரித்து சொல்ல முடியும். அது ஜெகத்குரு. ஜெகத்குரு எஸ்ய அகம். இதில் இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, ஃபேமஸ் உதாரணம், ராமேஸ்வரக. இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், பொதுவாக ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று சிவன் ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று ஈஸ்வரன் என்றால் ரூலர், ஆளுபவர், ஆளுநர் சொல்லி அர்த்தம் இருக்குது. நாரதர் இந்த ராமேஸ்வரன் என்பவர் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சிவனிடத்தில் கேட்டாராம். இதெல்லாம் வருது சில அங்கங்கே வரக்கூடிய சில கருத்துக்கள். சிவன் சொன்னாராம், ராமக ஈஸ்வரக எஸ்யேஷக ராமேஸ்வரக. யாருக்கு ராமன் ஈஸ்வரனோ தலைவனோ அவர் ராமேஸ்வரன். அப்போ தனுக்கும் மேலே ராமர் என்பது சிவனே அப்படி சொல்கிறதா ஒரு வார்த்தை. அந்த அர்த்தத்தில் வருது. ராமேஸ்வரன் என்பது சிவன் தான் இல்லையா? ஆனால் இங்கு ஈஸ்வரன் என்பது ராமர் தான் சொல்லி சிவன் சொல்கிறதா ஒரு அர்த்தம் வருகின்றது. இல்லை, இப்படி பிரித்தா ராமர் தான் அனைத்தும் சொல்லி வருது. அடுத்து சிவனுக்கு ஈஸ்வரனாக தலைவனாக இருப்பவர் ராமர் என்று அர்த்தம் வரும். இது ஒரு சமாசம். உடனே நாரதர் என்ன பண்ணாராம்? சும்மா இருக்க மாட்டார். சிவன் இடத்தை மட்டும் கேட்டால் போதுமா? அவருக்கு தான் எங்கே ஒன்று போகலாமே. உடனே வைகுண்டத்துக்கு போனாராம். மகாவிஷ்ணு இடத்தை கேட்டாராம், நீங்கள் ராமேஸ்வரனுக்கு என்ற வார்த்தை அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னாராம். விஷ்ணு சொன்னாராம், ராமஸ்ய ஈஸ்வரன். ராமனுக்கு தலைவனாக இருப்பவர் ஈஸ்வரன், சிவன் அப்படி சொல்லி அர்த்தம் அவர் சொல்லிட்டார். சிவன் என்ன சொன்னார்? எந்த சிவனுக்கு ராமன் தலைவர் அவர் ராமேஸ்வரன். இருவருக்கும் உள்ள பணிவை பார்த்தார். அடுத்து என்ன பண்ணார்? சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? பிரம்மா இடத்துல போனார். இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணுவார். நம்ம இடத்துல கூட சில பேர் இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது எங்கன்னா கொளுத்தி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களால முடிஞ்ச கைங்கரியம். பிரம்மா இடத்துல போனார். அவர் என்ன பொருள் சொன்னார்? ராமஸ்ய அசௌ ஈஸ்வரக. யார் ராமனாகவும் ஈஸ்வரனாக இருக்கிறாரோ அவர் ராமேஸ்வரன். இல்லையா? ஒரே வார்த்தை இப்படி பிரித்து புரிந்து கொள்ள பயன்படுவது சமாசம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் தொந்துவ சமாசம்னு ஒரு சமாசம் இருக்குது, காம்பவுண்ட் வேர்டு. தொந்துவ சமாசத்தினுடைய பெருமை என்னவென்றால், அங்குள்ள 2 சொற்களுக்கும் சமமான வெயிட் இருக்கும். 2 சொல்லுக்கும் 50-50 சொல்கிறோம் பாருங்கள். பிஸ்கெட்டுன்னு வந்துடக்கூடாது, சமமான அந்தஸ்து கிடைக்கும், வேல்யூ இருக்கும், ஈக்குவல் வெயிட் போடும். சுக துக்க லாபா லாபோ ஜெயா ஜெயோவில் சொல்கிற பாருங்க. அதுபோல் ராம லக்ஷ்மணவை சொன்னால் ராமனும் லக்ஷ்மணனும் அப்போ 2 பேருக்கு என்ன சமமான வெயிட் இருக்காங்க, அந்தஸ்து கிடைக்கிறது. ஆனால் தசரத புத்திரன் என்ற வாக்கியத்தில் முக்கியத்துவம் தசரதனுக்கு இல்லை. அங்கே தசரதனே இல்லை,
அங்கு முக்கியம் என்ன சுட்டப்படுவது என்றால் அவருடைய மகன் ராமனைத்தான் சொல்ல வருகின்றது. தசரத புத்திரன் சொல்லி சொன்னால் ராமனுக்கு ராமன் தான் அங்கே முக்கியம், தசரதனுக்கு இல்லை. அப்படி ஒவ்வொரு சமாசத்தில் முதல் சொல் கடைசி சொல் மற்ற சொல்லுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனால் துவந்துவ சமாசத்தில் அங்குள்ள அனைத்து சொற்களுக்கும் சமமான அந்தஸ்து கிடைக்கின்றது. ஆக பகவான் இங்கே சொல்கிறார், கூட்டு சொல்லில் நான் துவந்துவ சமாசமாக உள்ளே. ஸ்லோகத்தை பயன்படுத்தியிருக்க சமாசத்தை இங்கு சமாசிகம் என்று சொல்கின்றார். இங்கு இந்த இலக்கணம் புரிந்தா நல்லது, புரியல் என்ன அதை விட நல்லது. 20 வயசுக்கு முன்னே தான் அது இலக்கணம்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம பள்ளிக்கூடத்துலேயே எல்லா வகுப்புலேயும் கொஞ்சம் இருப்போம். இலக்கண வகுப்புன்னா ஒரு வழி ஆகிடும். அது மதியத்துக்கு மேலே சாப்பாடு டைமுக்கு மேலே தான் இலக்கண வகுப்பே இருக்கும். அந்த நேரம் என்ன இருக்கும், வயிற்றில் போய் ஏதோ நல்லா கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டு தான் அது வேறு ஒரு அப்படியே ஒரு மயக்கம் சோர்வு இருக்கும். தவிர்க்க பார்ப்போம் இல்லையா? அதுதான் சொன்னார் ஒருத்தர், என் வார்த்தை சொல்லி, எதிர்காலம் வந்தான்னு சொன்ன என்ன காலம், அது கடந்த காலம். வருவான்னா எதிர்காலம். இன்னொன்று எழுதி, இது என்ன காலம்னா எனக்கு போராத காலம்னு. அது போல சில நேரத்தை கடினம் தான். ஆனாலும் கூட இலக்கணம் எதுக்காக இந்த பாஷ்யங்களில் செய்யுள்களை ஸ்லோகத்தை புரிஞ்சது கொண்டு வராங்கன்னா, இலக்கணப்படியாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான் என்று தாத்பரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இலக்கணத்தையும் பயன்படுத்துவார் ஒரு அளவிற்கு. அதுக்காக தான். ஆமாம், கரெக்டு. இந்த இலக்கண ஆக அடுத்தது அகம் ஏவ அக்ஷய காலக. இந்த ஸ்லோகத்தை முடிச்சிடலாம். அகம் நானே, அக்ஷயக அழியாத, அக்ஷய சொல்லி சொன்னால் முடிவில்லாத, காலக காலமாக இருக்கின்றேன். நானே முடிவில்லாத காலம். ஐஎம் டைம் சொல்கிறார். நானே காலன். இது புரியாத வரை என்ன பண்ணுவோம்னு சொன்னார். ராகு காலம் எமகண்டம் பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லா காலமும் அவர் தான். ஆனால் அந்த இடத்துல அந்த காலம் இப்போ நம்ம எமகண்டம் ராகு காலம் சொல்கிற நேரத்தில் இதே நாம் சிங்கப்பூரில் இருந்தோம்னா அங்கே டைமு முன்னாடியே வந்துடுது இல்லையா? அப்போ எந்த காலத்து பண்ணுவோம்? அந்த தேசத்தில் இருக்க அந்த டைம் தான் பார்த்தோம். இந்த நேரத்தை அது நமக்கு ஒரு வகையில் பார்த்தோம்னா அதுவே ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் குழம்பிடுவோம் நம்ம. அது அவரை விட மனசில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டு, பகவானுடைய நம்பிக்கை, ஸ்ரத்தையை பொறுத்தது தான். இதுவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டென்டேட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு பயமாக இருக்குது. காலமே காலமோடு மூன்றும் காட்டும், காரணமே காரணங்கள்லாம் கோலமே அப்படி சொல்லி தாய்மன்னர் சொல்கிறார். கீத வகுப்புக்கு ராகு காலத்தில் வந்து போகலாம். மற்றவற்றுக்கெல்லாம் நல்ல காலம் பார்க்கணும். ஆக எல்லா காலமும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் இருக்கின்ற காலம்தான் எல்லாமே. அப்போது ராகு காலம் யமகண்டத்தில் ஈஸ்வரன் இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அந்த காலத்தை அவர் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. நாமளும் எல்லா காலத்திலும் இருக்கிறோம். ஈஸ்வரன் இருக்கார் தான். அதில் ஏதோ ஒரு பெரியவங்க ஏற்படுத்தியிருக்கான், சில விஷயங்களுக்காக இந்த நேரத்தில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது, பண்ண வேண்டியது தான். ஆனால் நம்ம மனதில் அதில் அதிகமான தாத்பரியமும் வச்சுக்க வேண்டாம். அதான் சொல்கிறேன். காலம் மூன்றும் கடந்து ஒளிரா நின்ற சீலமே, காலமோடு தேச வர்த்தமான மாதிரி அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம். எல்லாம் அவர் தான் சொல்லி சொல்கிறோம். ஆக ததா அகம் கர்ம பலனை கொடுப்பது. சரி, கொஞ்சம் நம்ம பயம் இருந்து வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணோம்? வேயுரு தோழி பங்குன்னு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடை மாசுரு திங்கள் கங்கை முடிமேல் அறிந்த அதனால் என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேன் சனி பாம்பு 2 உடமை ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. வேயுரு தோழி பங்கன் பாடிட்டு அந்த வேலையை பண்ணிவிட வேண்டும். வேற என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் பெரிய ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா? கர்ம பலனை கொடுப்பவனும் நானே சொல்கிறார். ததாகம் நானே கர்ம பலனை கொடுக்கின்றேன். விஸ்வத்தோ முகக அனைத்து திசைகளையும் நோக்கி பார்த்து கொண்டுள்ளவன், அதுவும் நானே. சாட்சி என்று இங்கு பொருள், அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளவன்.
விஸ்வத்தக எல்லா பக்கமும் முக்காக நான் பார்த்து கொண்டுள்ளேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு தெரியாது எதையும் செய்ய முடியும். எல்லா திசையிலும் அவரே இருந்துக்கிட்டு இருக்கார். திசைகள் எல்லாம் அவர் தான். ஆகவே என்ன, அனைவரது கர்மங்களையும் நான் பார்த்து கொண்டுள்ளேன். அனைவருடைய கர்மங்களுக்குரிய பலனையும் நானே கொடுத்து கொண்டுள்ளேன். அப்போ எல்லா காலமும் அவர் தான், எல்லா திசையும் அவர் தான். அதனால் ஔவையாருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஔவை பாட்டி ஒரு தடவை கோயிலில் இருந்துட்டு சாமிக்கு நேராக காலை நீட்டி அப்படி தான் அசந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் யாரும் வந்தாங்களாம். வந்துட்டு, என்ன பாட்டி சாமிக்கு நேராக காலை நீட்டி உட்காந்துருக்கு. சரி, சாமி எந்த பக்கத்துலையோ அந்த பக்கம் காலை எடுத்து வச்சுட்டு போப்பா. எந்த பக்கம் சாமி இல்லைன்னு சொன்னாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு. அதுக்காக நான் போய் காலை நீட்டி சாமிக்கு முன்னே பெரியவங்க முன்னே நம்ம உட்கார மாட்டோம். அப்படிலாம் கால் மேலே கால் போட்டு உட்காரத்தோம் பண்ணவே மாட்டோம் பெரியவங்க முன்னே. அதெல்லாம் ஒரு மரியாதை, அதெல்லாம் ஒரு சில பழக்கங்கள் நம்ம வச்சுருக்கோம். அப்படி தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த உதாரணங்கள்லாம் எதுக்கு சொன்னால், இறைவனே எல்லா திசையிலும் இருப்பான். எல்லா இடத்துல இருப்போம்னா அப்புறம் அங்கங்கே திசை எங்கே இருக்குது? எல்லா திசையும் இறைவன் தான். அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார். விஸ்வத்தோ முகக விஸ்வத்தக முகக சாட்சி. அனைத்து கர்மங்களையும் நான் பார்த்து கொண்டுள்ளேன், அனைத்து கர்ம பலனையும் நான் கொடுத்து கொண்டுள்ளேன் என்கின்றார். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.